ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு: நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்கள் எப்போதும் நமக்கு நல்ல வினை பயனை கொண்டு வந்து சேர்க்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுற, அப்படி இருக்கும்போது எந்த ஒரு செயல்லையும் உன்னுடைய முயற்சி இருக்கணும். உன் சாய் நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன் இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் தடங்கள் ஏன் வருதுன்னு முதல்ல யோசிச்சு செயல்படு. என்னுடைய அருள் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமாங்கிற சந்தேகம் எப்போவுமே உனக்குள்ளே இருந்துட்டுருக்கு. அந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்காதே. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய குழந்தை நீ. உனக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன் சாயாகிய ஏன் பொறுப்பு. எந்த ஒரு செயலுமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது நம்மளால் திருப்பி மாற்ற முடியுமான்னு கேட்டால் சாத்தியக்கூறுகள் குறைவு. ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும், ஒரு சிலதை மாற்றி அமைக்க முடியாமலும் போகலாம். அதனால் நடந்து முடிஞ்ச எந்த விஷயத்தை பற்றியும் யோசித்து நேரத்தை வீணாக்காமல் நடக்க போகிற விஷயங்களை பட்டும் நாம் தெளிவாக சிந்தித்து செயல்படணும். பால் வாங்கினா உடனே காசினாதான் அதை நம்மளால் உபயோகப்படுத்த முடியும். 4-5 மணி நேரம் கழித்து அப்புறம் பார்த்துக்கலான்னு காய்ச்சினா அந்த பால் என்ன ஆகும்? கெட்டு போகும். அதுபோல தான் தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாளை அப்படிங்கிற சொல்லு நம்மளுடைய மூலதனத்துக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். தள்ளி போடுறது, ஒத்தி போடுறது, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கறது, இதெல்லாம் வெற்றிக்கான வழியில் வரக்கூடிய தடைக்கற்கள். சோம்பேறித்தனம் அதிலும் குறிப்பானது. என்னன்னா, நாம் கடவுள் அனுபவிக்க நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அனுபவிக்காமல் எப்போவுமே வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் நாம் அனுபவித்து பார்க்கலான்னு சொல்லி மாயையாகப்பட்டது வந்து தடுக்கும். எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். என்ன எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்க, இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இரு, எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உனக்குள்ளே வரும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. வாய்ப்புகள் வரும்போது அதை நாம் தவற விட்டுட்டோன்னா நாம் கேட்கும்போது அந்த வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது. வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டோன்னா அதை நோக்கி நாம் ஓட ஆரம்பிக்கணும். நடுவில் வரக்கூடிய தடைகள், அதாவது ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கல் தடுக்கி நாம் கீழே விழுந்தா கூட உடனே எந்திரிச்சு கையை காலை உதறிட்டு ஓடினா தான் வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியும். எவ்வளவோ பெரிய விஷயங்களெல்லாம் சாதித்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை பின்னால் நீ போய் பார்த்தா தெரியும். அதுக்குள்ளே எவ்வளோ வலிகளும் வேதனைகளும் இருக்குன்னு சொல்லி தனக்காக அவங்க ரொம்பவே நேரத்தை செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. தன்னுடைய இலக்கை அடைவதற்காக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவங்க இழந்திருக்கலாம். அதில் முக்கியமான விஷயம் சுகத்தை எவன் இழக்கிறானோ அவனே வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அதுக்காக நீ எப்போவுமே ஓடிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இருன்னு சொல்ல மாட்டேன். சுகமாக இருக்கிறதுக்கும் நாம் ஒரு சில நேரங்களில் ஓய்வு எடுக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்கிக்கிறது தப்பில்லை. ஆனால் எப்போவுமே ஓய்வாகவே இருக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில் படிக்கட்டுக்களில் ஏறும்போது வரக்கூடிய தடைக்கற்கள். இந்த தடைக்கற்களை நாம் தகர்த்தெறியணும்னா மனதளவில் நாம் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். நேர்கொண்ட பார்வையும் நேர்மறையான எண்ணங்களும் தடைகளை தகர்த்தெறியும் சிறந்த ஆயுதங்களாக இருக்கும். உனக்கு நான் அந்த ஆயுதத்தை வழங்குறேன். எப்போவுமே தீர்க்கமாக சிந்திச்சு செயல்படு. எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சாயின்னு என்ன அழைச்சிக்கிறதுக்கு தவறாத. நான் உன் கூட தானே இருக்கிறேன். அந்த பாதையில் வரக்கூடிய முற்களையும் கற்களையும் விலக்கி உன்னை பாதுகாப்பாக பயணப்பட செய்வேன். இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு? என்னை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு நான் எப்போவுமே பாதுகாப்பு அரணாக இருப்பேன். எந்த ஒரு செயல்லையும் தெளிவாய் இரு. எந்த காரியமாக இருந்தாலும் பதற்றம் இல்லாமல் செய்ய பழகிக்கோ. பதறின காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. அதனால் நீ என்னதான் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் தெளிவாக சிந்தித்து செயல்படு. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உன் கூடவே இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை பாதுகாப்பற்ற
நிலைமைக்கு விடமாட்டேன் அப்படிங்கிறத நீ நம்பு. நான் உன் கூட தான் இருக்கேன். ஆசைகளற்று இரு என் குழந்தையே. பேராசை எப்போதும் பெருநஷ்டத்துக்கு வழிவகுக்கும். ஒரு விஷயத்தை செய்யறியா, அதிலிருந்து வரக்கூடிய பலன் நீ எதிர்பார்த்தது அளவுக்கு இருந்தால் சந்தோஷப்படு. அதை தாண்டி நிறைய லாபம் கிடைச்சதா ரொம்ப சந்தோஷப்படு. ஆனால் எப்போவுமே பெரிய லாபம் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காத. உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் தேவைக்கேற்ற விஷயங்களும் நடந்தாலே திருப்தி அப்படிங்கிற நிலைமைக்கு வா. ஏன்னா அதிகமாக ஆசைப்படுறது தான் ஒரு சில நேரங்களில் மனிதனுக்கு அழிவுக்கு வழிவகுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நேர்மையாக செயல்பட்டு அதில் வரக்கூடிய லாபத்தினை மகிழ்ந்து அனுபவிக்க பழகிக்கொள். அதே மாதிரி தினமும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய கடவுளை ஒருபோதும் மறக்காத. நீ எத்தனை வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு உழைச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் முதல்ல அந்த நாள் தொடங்கும் போது, கடவுளே நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு தொடங்குறேன், எனக்கு நீங்கள் அருள் புரியுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லிட்டு தொடங்கு. நேற்றைய தினம் உனக்கு வெற்றிகரமாக அமைஞ்சது இல்லையா, அதுக்காக நீ கடவுள்கிட்ட நன்றி சொன்னியா? இது வரைக்கும் சொல்லியிருக்கலன்னா இனிமே சொல்ல பழகு. ஏற்கனவே சொல்லியிருந்தியானா ரெட்டிப்பான மகிழ்ச்சி. இன்னும் கடவுளை நிறைய நம்பி அவரிடம் உன்னுடைய அனைத்து காரியங்களையும் ஒப்படை. ஏற்கனவே செய்ததுக்கு நன்றி. இப்போது செய்து கொண்டிருக்கும் இந்த அருள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எமை காக்கப் போவதற்கும் நன்றின்னு சொல்லி கடவுள்கிட்ட மனதார சொல்லிப்பாரு. கடவுளும் அகம் மகிழ்வார். உன்னுடைய அகமும் மகிழும். அகம் தூய்மையாய் இருந்தால் அதுவே கோயில். நீ உன்னுடைய அகத்தை இந்த மாதிரி தூய்மையாக வச்சுக்கோ. உனக்குள்ள உன் சாய் நான் அமர்ந்து உன்னை அற்புதமான வெற்றிகரமான பாதையை நோக்கி பயணம் செய்ய உன் கரங்களை பிடித்து அழைத்து கொண்டு செல்வேன் என்பதை மறவாதே. என் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என் தங்கமே. என்னுடைய ஷீரடி மண்ணை மிதித்த பக்தர்களுடைய வாழ்க்கை வளமாகும்னு சொல்லி நான் உங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கேன். அதுபோல தான் எப்போவுமே என்னையே நினச்சிட்ருக்கிற உங்களுடைய மனக்கோவிலில் அமர்ந்து கொண்டு நான் வாக்களிக்கிறேன். உங்களை எப்போதும் தவறான பாதைக்கு போக அனுமதிக்க மாட்டேன். வெற்றிகரமான வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரச் செய்வேன். உன்னுடைய உழைப்புக்கான ஊதியத்தை நிச்சயமாக உனக்காக நான் பெற்று தருவேன். இதெல்லாம் என்னுடைய வாக்குறுதி. இதை நம்பி தைரியத்தோடவும் தெளிவான சிந்தனையோடையும் நீ செயல்படு என் குழந்தையே. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் காக்க வேண்டியது உன் சாய் என் பொறுப்பு. ஏன் தெரியுமா? நீ உனக்காக வேண்டிக்கிறத விட உன்னை சார்ந்தவர்களுக்காகவும் சமஸ்தலோகா சுகினோ பவந்தூன்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்காகவும் வேண்டிக்கிற இல்லையா? அதை பார்த்து நான் அகம் மகிழ்கிறேன். என்னுடைய குழந்தைங்கள்லாம் உன்னை போலவே நல்ல குழந்தையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன் தெரியுமா? ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் அதில் நல்லா படிக்கிற மாணவன் மேலே ஒரு தனி பிரியம் இருக்கும். அதே மாதிரி நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலேயும் ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரியம் இருக்குமோ அது போலத்தான் என் குழந்தைகள், என்னுடைய பக்தர்கள் எல்லார் மேலேயும் எனக்கு பிரியம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் உன்னை போல பொதுநலத்தோடு யோசிக்கக்கூடிய ஒரு சில பக்தர்களை நான் எப்போதும் உடன் இருந்து காக்கிறேன். தைரியமாக செயல்படு என் குழந்தையே. உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஜெய ஜெய சாயி.